அவங்க சேர்த்து வைக்கிறதுக்காக பாட்டி, விஜய், ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணி அவங்க மாமாவுக்கு வர வைக்கிறாங்க. எப்படியாவது சூர்யாக்குள்ளே இருக்க லவ்வை வெளியே வர வைக்கணும் மகா மேலே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாவை ரொம்ப வர்ணிக்கிற மாதிரி அவங்க மாமா பேசுகிறாங்க. சரி, சூர்யாவும் பார்த்தீங்கன்னா என்னது இது, இவ கூட்டிகிட்டு வந்து நம்மளை வெறுப்பேற்றணும்னு பார்த்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா கூட இவர் நெருங்கி இருக்கிறத பார்த்துட்டு மகா கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கேட்குறாங்க. ஆமாம், நான் அவங்க கூட வாழ விரும்பலை, நான் இனிமேல் ஸ்வேதா கூட தான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுறாங்க. அழுதுகிட்டே வராங்க. பாட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி சூர்யாவை நம்ம எப்படியாவது நம்ம கைக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அனாமிகா அந்த சாவியை எடுக்கிறதுக்காக பல பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சித்ரா தேவி ஒரு வழி சொல்கிறாங்க, நான் போய் அந்த சாவியை எடுத்துகிட்டு வரேன், உள்ளே இருக்க ஏதாவது எடுத்துகிட்டு திருடிட்டோம் அப்படின்னா அது மகா மேலே போயிடும் அப்படின்னாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து மகா கிட்ட கொடுக்குறாங்க. இதை பத்திரமா எடுத்துகிட்டு போய் பீரோவில் வைமான்னு சொல்லிட்டு இதை டார்கெட் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சாவியை வந்து திருடுறாங்க மகா கிட்ட. ஆஃபீஸ் போகும்போது மகாவும் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்லாமல் வெளியே வச்சுட்டு போயிடுறாங்க. காசை வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை மட்டும் வந்து எடுத்துகிட்டு போய் திருடிட்டு போயிடுறாங்க. மகா கிட்ட வந்து கேட்குறாங்க ராஜலட்சுமி, அந்த பணம் கொடுத்த இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போமா அந்த மாதிரி மாமா கேட்குறாங்கன்னு. போய் பார்த்த மகாலட்சுமிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுது. அதில் வெறும் 3 லட்ச ரூபா பணம் மட்டும்தான் இருக்கும். இல்லை 5 லட்ச ரூபா பணம் வச்சேன், இப்போ 3 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க. ஆனால் காயத்ரி பார்த்தீங்கன்னா இவ திருடி எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்துருப்பா, இவ பொல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவளாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகா ஆர்கியூ பண்ணிட்டு